கல்வி முறை மற்றும் தரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக மாதந்தோறும் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அரசுக்கு பரிந்துரைக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆட்சியர் தலைமையில் 24 பேர் கொண்ட குழு அமைத்து தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். பள்ளி கல்வித்துறையில் மாணவர்களின் மேம்பாட்டிற்காக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டம், இல்லம் தேடி கல்வி என பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றை கண்காணிக்க அவ்வப்போது முதலமைச்சர் தலைமையிலும் அமைச்சர்கள் தலைமையிலும் அதிகாரிகள் அளவிலும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா கடிதம் எழுதியுள்ளார். அதில் மாவட்ட அளவில் கல்வி குறித்த மேம்பாட்டு ஆய்வுகளை நடத்துவதற்கும் மதிப்பீடுகளை ஆய்வு செய்யவும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆட்சியர் தலைமையில் 24 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு பள்ளிகளில் தேவையான வசதிகளை உருவாக்குதல், அடிப்படை வசதிகளை வழங்குதல் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது உள்ளிட்டவற்றை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர மாணவர்களின் சேர்க்கை, பள்ளிக்கு மாணவர்களின் வருகை கண்காணிப்பு, பள்ளி செல்லாத குழந்தைகள் உள்ளிட்டவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.